அப்போ எப்படி ஆசீர்வதிக்கப்படுவ? நான் ஆசீர்வாதமா எப்படி இருக்குவ? இதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன். எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? வார்த்தையோ தெரியுது, மேல் தோற்றமா. அந்த பில்லுங்கோ, அன்னைக்கு ஜோஸ்லின் சிஸ்டர் சொன்னாங்க பாருங்க, பில்லுங்கோ மேல் தோற்றமா, நுனி போல பில்லு, நுனிப்புல் மேய்தல். பிரைஸ் காட். அந்த மாதிரி நுனிப்புல் மேய்தலா நான் இருந்தேன். வார்த்தையை ஒண்டி படிக்குவேன், வார்த்தை தெரியுமே, அப்போ ஆசீர்வாதம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு தான். அது யார் ஏமாத்துற சொல்லு? சாத்தான் சிந்தனை கொடுக்குறான். நீ ஆசீர்வாதமாக தான் இருக்கிற. என்ன ஆசீர்வாதம்? ஒரு லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் இல்லை. அப்போ அந்த சேஞ்சஸ் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னாக்கா, இருதயத்தில் சேஞ்சஸ் ஆகணும். இருதயத்தில். அப்போ இருதயத்தில் எப்படி சேஞ்சஸ் ஆகணும்னா, ஆவியானவர் எனக்குள்ள வாசம் செய்யும் போது me and Christ is one. Me and Christ is one. அப்போ Christ in me. அப்போ Christ, I have the mind of Christ. I have the mind of Christ means what? Me and Christ is one. அப்போ Christ mind போல நானும் இருக்கணும். Me and Christ is one. I have the mind of Christ. அப்போ நான் எப்படி வாழ்வை பார்க்குவேனாக்கா, என்னோட காது, என்னோட கண்ணு, என்னோட வாய், இது கேட்வே. எப்படின்னாக்கா, அந்த டோர் எப்பவுமே ஷட் பண்ணிட்டு இருக்கணும். எப்படின்னாக்கா, உலக பிரகாரமான தேவையில்லாதது காரியத்தை ஷட் பண்ணி ஸ்பிரிச்சுவல் டோரை ஓப்பன் பண்ணும். ஸ்பிரிச்சுவல் டோரை ஓப்பன் பண்ணும் போது இப்போ எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பவர் ஓப்பன் ஆச்சு. ஸ்பிரிச்சுவல் அண்ட் கிஃப்ட்ஸ் ஓப்பன் ஆச்சு. ஒன்னொன்னா பிளஸ்ஸிங்கை பார்த்தேன். பிரைஸ் காட். அப்போ ஆவியானவர் நான் வீட்டுக்குள்ள எடுத்து காலடி வைக்கும் போது நான் அவரோட நம்பிக்கையில வாழ்ந்துக்கிறேன். அப்போ கர்த்தர் கிறிஸ்து இயேசு என்னோட ஹஸ்பண்ட்னா, இந்த உலக பிரகாரமான காரியத்தை நான் எதுக்குமே வரி பண்ண கூடாது. ஏன்னா இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி ஒன்னா இருக்கிறாங்களோ பிசிக்கல்ல, நான் ஸ்பிரிச்சுவல்ல ஒன்னா இருக்கிறேன். மீ அண்ட் கிரைஸ்ட் இஸ் ஒன். அப்போ நான் கிரைஸ்ட் கிட்ட போய் நான் கேட்க முடியுமா? ஜீசஸே ஜீசஸே, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு இது தாங்கும் அது தாங்கன்னு கேட்க முடியுமா? ஆனால் நான் எல்லா உலக பிரகாரமான காரியத்தை கேட்குறத ஸ்டாப் பண்ணிட்டு நான் என்ன கேட்டேன்னாக்கா, உங்ககிட்ட எப்படி உறவு வச்சுக்கணும், எப்படி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். அப்போ அவர்கிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர்கிட்ட ஐக்கியம் ஆவோ ஒரு விடுதலை நான் பார்த்தேன். ஒவ்வொரு விடுதலை. கோவம் போச்சு, ஹம்பிள்னஸ் வந்துச்சு, பேஷண்ட்டாக இருக்க கற்றுக்கினேன், லவ் பண்ண கற்றுக்கினேன். மனுஷருங்க எப்படி இருக்கிறாங்களோ இல்லையோ, என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் கிரைஸ்ட் இந்த உலகம் எல்லாருமே பாவிங்கோ. ஆனால் அவர் நம்மளையே நேசிக்கிறாரு. கிரைஸ்டே நம்மளை நேசிக்கிறாரு. நம்ம என்ன மாதிரி மனுஷருங்கன்னா அவருக்கு டிஸ்ஒபீடியண்ட்டாக இருக்கிறோம். பட் ஆனால் அவரே ஒவ்வொரு மனுஷனையும் நேசிக்கும் போது, ஏன் என்னோட இருதயம் கடினமாக இருக்குது, நானும் அவங்கள நேசிக்கணும். அப்போ நான் ஒரு வசனத்தை எடுத்தேன். ரோமன்ஸ் 12:2. I am not conformed to this world, but be you transformed by the renewing of your mind. அப்போ என்னோட மைண்டில் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஓடுது. அப்போ நான் எல்லாரையும் நேசிக்கணும்னா எப்படி நேசிக்க முடியும்? கிரைஸ்ட் இஸ் கைண்ட்னஸ். அவரோட லவ் அன்கண்டிஷனல். உங்களோட அன்கண்டிஷனல் லவ் என் இருதயத்துக்குள்ளே வரணும்ப்பா. பிகாஸ் மீ அண்ட் கிரைஸ்ட் இஸ் ஒன். அப்போ நீங்கள் எனக்குள்ளே வாசம் செய்யும் போது நான் கிரைஸ்டோட சாயல் தான் நான் பார்க்கணும், என்னோட சாயல் இல்லை.
அப்போ வந்து நான் ரட்சிக்கப்பட்டன்றது என்னன்னாக்கா, நான் மறிச்சாதான் நான் ரட்சிப்பில் வந்தேன். முழுமையா ரட்சிப்புன்றது நான் மறிக்கணும், என்னோட ப்ரைடு மறிக்கணும், என்னோட கோபம் மறிக்கணும், என்னோட பாவ ஸ்வபாவத்தை மறிக்கணும், என்னோட ஷைலான்ற அந்த சாயல் முழுமையாக மறிச்சிட்டு கிரைஸ்ட், மீ அண்ட் கிரைஸ்ட் இஸ் ஒன். அப்போ ஒரு ஸ்டெப்பாக இன்னும் ஓவர்ஃப்ளோ. இப்போ நீங்கள் ஒரு டேப்பை ஓப்பன் பண்ணால் கொஞ்சமாக வேணும் தண்ணினாக்கா, ஸ்லோவாக ஓப்பன் பண்ணால் ஸ்லோவாக வரும். கொஞ்சம் ஜோராக வேணும் தண்ணி அப்படின்னா ஓவர்ஃப்ளோவாக வரும். அந்த தண்ணி பக்கெட்டில் அழுக்கு தண்ணி கூட வெளியே எப்படி அழுக்கு தண்ணியெல்லாம் போய் நல்ல தண்ணியாக மாறுதோ அந்த மாதிரி நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனது நான் பார்த்தேன். எப்படின்னாக்கா எனக்கே தெரிஞ்சிச்சு என் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ். என் வீட்டில் 3 வருஷம்னாக்கா எப்படி கட்ட முடியும் வாடகை? 3.5 வருஷம் அட்வான்ஸ் கூட இல்லை என் வீட்டுக்கு. ஓனரோ கேட்கல. அந்த ஓனர் எப்படி தெரியுங்களா? ₹1 கீழே விழுந்தா கூட எடுக்கிறோங்க, திகில்ற. உங்களுக்கே தெரியும் திகில்றங்கோ, ₹1 கூட விட மாட்டாங்கன்னு. அவருக்குள்ள அந்த கர்த்தரோட தயவை பார்த்தேன். நான் எப்பவுமே எனக்கு வசனம் தெரிலனாலும் எனக்கு தெரியல அதுதான் பைபிளில் இருக்குது வார்த்தைன்னு. நான் இந்த வசனம் படிக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட தயவு எனக்குள்ளே இருக்கணும்ப்பான்னு தான் ஒண்டி ஜெபம் பண்ணுவேன். அந்த தயவுன்றது எனக்கு தெரியல அப்போ, ஆனால் அப்போவே தயவாக தான் இருந்தார் என் மேலே. ஒரு விஷயத்தையும் எனக்கு டெலிவரன்ஸ். அவரை தெரிஞ்சுக்காத முன்னோ எனக்கு தயவாக இருந்தார். தெரிஞ்சு பின்னு கூட அவர் எனக்கு தயவாக இருக்கிறாரு. ஒன்று நான் ரியலைஸ் பண்ணேன். அப்போ 3.5 வருஷம் வாடகை கட்டாததான் இருக்கிற போன வருஷம் அவர் எப்படி கேட்குறாருன்னா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாரு. உன்னால் முடிஞ்ச இந்த ஜனவரி ஆனாக்கா வாடகை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும், யாரெல்லாம் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க உங்களுக்கே தெரியும். அப்போ போன வருஷம் அவர் கேட்டார், மொல்லமாக அதுவும் ஓனரு என்கிட்ட மொல்லமாக இப்படி நின்று தயங்கி கேட்குறாரு வாடகையை. உன்னால் முடிஞ்சிருந்த குடும்பம் அப்படின்னு தான் சொன்னார். இவ்வளோ கூட அவ்வளோ கூடன்னு ரோப்போ அடிக்கல, நிதானமாக அந்த தாழ்மை, அந்த தயவை பார்த்த கர்த்தரோட சாயல் அவர் பேசுகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தலாட்டினேன். அப்போ என் மனசில் எதுக்குமே பயப்படாது, நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. அப்போது நான் அப்ரஹாம் ரொம்ப யோசிக்குவேன். எப்படி இருந்திருப்பார் அப்ரஹாம் 75 இயர்ஸில் குழந்தை இல்லாத, எவ்வளோ பேர் என்ன மாதிரி கேவலமான பேச்சுங்க பேசியிருப்பார். அப்படியெல்லாம் இருந்து கூட அவர் அந்த விசுவாசத்தை விடல. விசுவாசத்தின் தந்தை அவர் அப்படின்ற பேர் இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படுது. அப்போ அந்த விசுவாசம் எப்படி வரும்? ஃபேத் எப்படி வரும்? ஃபேத் இன்க்ரீஸ் பை ஹியரிங் அண்ட் ஹியரிங் பை தி வேர்ட் ஆஃப் காட். அப்போது விசுவாசம் எப்படி வரும்னா, நம்ம அவரோட வார்த்தையை கேட்க கேட்க விசுவாசம் வரும். அப்போ அவரோட வார்த்தையை கேட்க கேட்க எப்படி விசுவாசம் வரணும்னாக்கா, அதுக்கு நான் ஒத்துழைக்கணும். எல்லாத்தையும் நான் விட்டு விலகி போனேன். டிவிலேருந்து தேவையில்லாத வார்த்தைங்கோ எந்த கதையோ கேட்காம நம்ம ஒரே ஒன்று நான் சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவலில் க்ரோ ஆகணுன்னா உலக பிரகாரமான காரியத்தை பேசுகிற வார்த்தையை எல்லாம் நம்ம கேட்குறதெல்லாம் டோர் க்ளோஸ். நான் சொன்னல, வாய் காது கண் எல்லாம் டோர் க்ளோஸ் பண்ணிடணும். அவங்க பேசுகிற வார்த்தை நம்ம நினச்சிக்கிறோம் இது ஒரு காமெடி தானே அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஒரே ஒரு செகண்டில் காமெடி தானே நினச்சிக்கிறோம். பட் ஆனால் அது இருதயத்தில் போகுது. 3 கேட்வே இருக்குது. எதுலனா பூந்து அந்த இருதயத்தை கெடுக்க பார்க்குது. ஏன்னா முதலாவது அந்த சாத்தான் எதுக்கு நம்மளை வஞ்சிக்கிறானாக்கா, நம்மளை சாவடிக்கிறதுக்கு கிடையாது. கர்த்தரோட வார்த்தை இந்த இருதயத்தில் பதிவாக கூடாதுன்றதுக்கொஸ்கரத்தான் சேட்டன் நம்மளை டிசீவ் பண்ணுறான். ஏமாத்துக்காரன் ஏமாற்றி கொண்டே இருக்கிறான். அப்போ அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், விஜிலண்ட்டாக இருங்கோ, கண்டினியூ இன் மை வேர்ட்,
அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, மனிதன் அப்பத்தினால மற்றும் இல்லை, தேவனோட வார்த்தைனால பொழிப்பான்ட்டுன்னு. அப்போ தேவன், நான் கூட நிறையா வருஷம் சாப்பாடு சாப்பிட்டா தான் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறேன்னு. அப்போ நான் ட்ரை பண்ணேன். சில டைமில் நம்ம 3 மணி ஆனால் கூட நான் சாப்பிட்ருக்க மாட்டேன், ஆனால் எனர்ஜெட்டிக்காக வேலை பண்ணிட்டு இருப்பேன். அப்போ நான் யோசிக்குவேன், இந்த அப்பத்தினால மட்டும் நம்ம எனர்ஜியாக இருக்க முடியாது, தேவனோட வார்த்தைனால தான் எனர்ஜியாக இருக்க முடியும் அப்படின்ட்டுன்னு. அதுக்குன்னு யாரையும் சாப்பிடாத நான் சொல்லலை. ஏன்னாக்கா நம்ம புரிஞ்சுக்கணும் அவரோட பலன், அவரோட பவர் எது, அவரோட வார்த்தை. இதை நான் கற்றுக்கினேன். அவருக்குள்ள நம்ம ஐக்கியமாக அவரோட பாதத்தில் அமர்ந்து காத்திருப்பவன் பாக்யவான். அவரோட பிரசன்னத்தில், பிரசன்னன்றது ஜீசஸ் கிரைஸ்ட் இன் மீ, கிரைஸ்ட் இஸ் இன் மீ. அவரோட பிரசன்னத்தில் நம்ம மகிமை பார்க்கலாம். மோசே அவரோட மகிமை பார்த்தார். மகிமைன்றது என்ன? கிரைஸ்ட். பிரசன்னன்றது கிரைஸ்ட், அபிஷேகன்றது கிரைஸ்ட். I am right standing with God. இந்த அதிகாரத்தை எனக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். ஏன்னா நீதிமான்ன்றாங்க, நீதிமான் எப்படி ஆக முடியும்? இதெல்லாம் எனக்கு கொஸ்டின், எனக்குள்ளேயே கொஸ்டின். நீதிமான் எப்படி ஆக முடியும்? நம்ம ஒரு நாள் பர்ஃபெக்டாக இருக்க முடியுமா? முடியாத காரியம். அப்போ எப்படி நான் பர்ஃபெக்டாக ஆக முடியும்? ஏன்னா அவர் தான் என் நம்பிக்கை, அவர் தான் என்னோட மகிழ்ச்சி, அவர் தான் என்னோட பலன். அவர் எனக்கு பலனா இருக்கும் போது, அவர் என்ன கோணையா இருக்கிறதெல்லாம் செவ்வையாக்குற தேவன், அவர் என்ன கரெக்ஷன் பண்றாரு, என்னோட சிந்தனை கரெக்ஷன் பண்றாரு. எப்படி? டங்ஸ், டங்ஸ், பவர்ஃபுல் டங்ஸ். நான் வசனம் எவ்வளோ படிக்கிறேன்னோ அவ்வளோ ஒரு நாள் டங்ஸ்க்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கான அர்த்தம் எனக்கு புரியாது, ஆனால் ஆண்டவருக்கு புரியும், பிதாவானவருக்கு புரியும். ஏன்னா பிதா கிட்ட டைரெக்டாக நம்ம ஐக்கியம் கொள்கிறோம். அதுக்கு தான் கிறிஸ்து ஆவியானவர் எனக்குள்ள வந்தார். நான் தெரிஞ்சுக்கினேன் அவர் எதுக்காக வந்தார் இந்த உலகத்துக்கு. பிதாவின் இடத்துல கனெக்ட் ஆகிறதுக்கு. அவரோட மகள். நான் எப்படி இருக்கணும்? வறுமையா, சோர்வா, கோவமா? எனக்குள்ள எதுவுமே இல்லை, ஆனால் கோவம். அப்போ கோவமா இருந்தா பிதாவிடத்துல கனெக்ட் ஆக முடியுமா? முடியாது. பிரச்சனையை பார்த்துன்னு ஆவியானவர் எனக்குள்ள வாசம் செய்வாரா? இல்லை. அந்த 12 வயது ஸ்திரீ ஆனவர் எப்படின்னா சின்ன ஒரு நுனி போல அந்த ஒரு துண்டை தொட்டா போதும் அப்படின்ட்டு அவங்க செல்ஃப் டாக். நானும் ரொம்ப செல்ஃப் டாக் பண்ணுவேன். நிச்சயமாக முடிவுண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. இது ரொம்ப நான் சொல்லிட்டே இருப்பேன். என் நம்பிக்கைலாம் அவர் தான். நிறைய பேர் மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு எவ்வளோ பேர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறீங்க? சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. ஆனா தேவன் மேல நம்பிக்கை வைக்கும் போது நிச்சயமா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பைபிள் சாட்சி. ஒரு நீதிமான் விழுந்து போயிருக்கிறாங்க, ஆனா எழுந்திரிச்சிருக்காங்க. துணிகரமா நம்ம ஒரு ஸ்டெப் வைக்கணும் முன்ன. எல்லா போராட்டமும் இருக்கும், எனக்கும் இருந்துச்சு போராட்டம். நம்ம இந்த பைபிளை தூக்குனா போராட்டம்னு விலகி போறது இல்லை. இதுதான் என்னோட லைஃப், இதுதான் என்னோட மகிழ்ச்சி, இதுதான் என்னோட சந்தோஷம், இதுதான் என்னோட எல்லாமே. ஒரு நாள் இது கேட்கலன்னா என்ன? நிஜமா எல்லாம் இந்த உலக பிரகாரமான அடிக்ஷன் இருக்கிறோம், ஆனால் நான் இதுல அடிக்டா இருக்கிறேன். இது எனக்கு ஒரு நாள் ஒரு வார்த்தை நான் என் காதுல கேட்கலன்னா என்னால முடியாது. தினந்தோறும் நம்ம சுத்திகரிக்கணும்.
அப்போ எப்படி சுத்திகரிக்கணும்? என்னோட மைண்டை வார்த்தைனால. அப்போ வார்த்தை எப்படி நான் தியானம் பண்ணிகிட்டே இருப்பேன். கிச்சனில் போனாலும் வார்த்தை எல்லாம் தியானம் பண்ணின்னு இருக்கும் போது அப்போ நான் ஒரு விடுதலே பார்த்தேன். அப்போ லாஸ்ட் இயர் அவர் ரிக்வெஸ்ட் பண்ணி தான் கேட்குறாரு. இந்த வருஷம் வரவே இல்லை. ப்ராவர்ப்ஸ் 18:21 என்னக்குது? வாழ்வோ சாவோ நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அப்போது நம்ம வாழ்வை பற்றி பேசுகிறோமா இன்னைக்கு, இல்லை சாகரை பற்றி பேசுகிறோமா? சாகிறதுன்றது ஒரேடியாக சாகிறது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போது நம்ம வாழ்வை பற்றி பேசணும். வாழ்வோ சாவோ நாவின் அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ அந்த வசனத்தில் ஆழ்ந்த ரகசியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். வாழ்வை பற்றி பேசணும். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் அமேசிங்காக என்னோட லைஃப்பில் ஒன்னொன்று அவர் பண்ணுற அதிசயம் எப்படி இருக்குதுனாக்கா, ஒரு மாதிரி எப்படி இந்த பைபிளில் எப்படி பண்ணாரோ அந்த மாதிரி தான் என்னோட லைஃப்பில் நடந்துச்சு. ஆஃபீஸில் உக்காந்து எனக்கு லேப்டாப் பண்ண தெரியாது, ஆனாலும் 7 மாதம் அங்கே உட்கார வச்சு சேல்ரி சும்மா வாங்கிட்டு இருந்தேன். நான் எதுவும் ஹார்ட் ஒர்க் பண்ணல, அவங்களுக்கு நான் வேலையே செஞ்சு கொடுக்கல இன்ஃபேக்ட். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவரோட தயவத்தை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஜீசஸ்.